வணக்கம் நண்பர்களே. இந்த காணொளியில் நாம் திருவாதிரை பண்டிகை மற்றும் ஆருத்ரா தரிசனத்தின் ஆன்மீக சிறப்புகளை பார்க்கப் போகிறோம். மார்கழி மாதத்தில் வரும் ஒரு முக்கியமான சிவ வழிபாட்டு நாள்தான் திருவாதிரை. இந்த நாள் ஆருத்ரா தரிசனம் என்றும் அழைக்கப்படுகிறது. திருவாதிரை என்பது சிவபெருமான் நடராஜராக ஆனந்த தாண்டவம் ஆடிய நாளாக கருதப்படுகிறது. இந்த தாண்டவம் உலகத்தின் பிறப்பு, நிலைநிறுத்தல், அழிவு மற்றும் மீண்டும் உருவாக்கம் என்பனவற்றை குறிக்கிறது. சிவபக்தனான பட்டினத்தார் தனது கணக்க பிள்ளையாக நாங்கூர் என்ற ஊரில் பிறந்த சேந்தனாரை வேலைக்கு அமர்த்தினார். சேந்தனாரும் சிவபக்தர் என்பதால் அவர் மீது மிகுந்த நம்பிக்கையுடன் நிதி நிர்வாகத்தை ஒப்படைத்தார். சில காலத்தில் பட்டினத்தார் இல்லற வாழ்வில் வெறுப்புற்று துறவரம் மேற்கொண்டு தனது செல்வங்கள் அனைத்தும் பொதுமக்களுக்கு வழங்க சேந்தனாருக்கு அனுமதி அளித்தார். சேந்தனாரும் பொதுமக்கள் அனைவருக்கும் பட்டினத்தாரின் செல்வங்களை பகிர்ந்து வழங்க தொடங்கினார். இதை கண்ட பட்டினத்தாரின் உறவினர்கள் சோழ மன்னனிடம் சென்று பட்டினத்தாரின் சொத்துக்களை பலருக்கும் வாரி இறைத்து துஷ்பிரயோகம் செய்கிறார் என்று முறையிட்டனர். சோழன் இதை முழுமையாக விசாரிக்காமல் சேந்தனாரை சிறையில் அடைத்தார். சிறையில் அடைத்த சம்பவத்தை கேள்விப்பட்ட பட்டினத்தார் சோழனிடம் சென்று நிலைமையை விளக்கி, நான் தான் இந்த காரியத்தை செய்ய சொன்னேன் என்று கூறியதால் சேந்தனாரை சோழன் சிறையிலிருந்து விடுவித்தார். பிறகு சேந்தனார் விறகு வெட்டி அதிலிருந்து வரும் காசை கொண்டு சிவ தொண்டாற்றி சிவனடியார்களுக்கு அமுது படைத்து வந்தார். ஒரு நாள் சிவபெருமான் சேந்தனாரின் பக்தியை சோதிக்க வேண்டி அவரின் இல்லத்திற்கு நேரில் வந்து உணவு கேட்டபோது சேந்தனாரிடம் உணவுப் பொருட்கள் ஏதும் இல்லாததால் தன்னிடமிருந்த அரிசியை வறுத்து சிறிது இனிப்பை கலந்து களி எனப்படும் அமுது படைத்து சிவபெருமானுக்கு வழங்கினார். அதுவே திருவாதிரை திருமுது எனப்படுகிறது. அன்றைய நாள் திருவாதிரை என்பதால் சேந்தனார் அளித்த அமுது திருவாதிரை திருமுது எனப்படுகிறது. சேந்தனாருக்கு சிதம்பரத்தில் தில்லை தாண்டவத்தை காண அருளினார். முனிவர்களும் சிவனடியார்களும் இதை கண்டு இன்புற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதால் அன்றைய தினம் அங்கு இருந்த அனைவருக்கும் சிவதாண்டவ தரிசனம் கிடைத்தது. இந்த நிகழ்ச்சியே திருவாதிரை திருநாள் எனப்படுகிறது. சிதம்பரத்தில் மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை நட்சத்திரத்தில் நடைபெறும் நடராஜர் வைபோகமே திருவாதிரை வைபோகம் எனப்படுகிறது. அன்றைய நாள் அங்கு நடக்கும் அபிஷேகங்கள் கூடுதல் சிறப்பு வாய்ந்தவை. தமிழ்நாட்டில் ஆனந்த தாண்டவம் ஆடும் நடராஜர் பெருமானுக்கு அந்தந்த திருத்தலங்களில் இந்த திருவிழா மிக சிறப்பாக நடைபெறும். தமிழர்கள் இல்லங்களிலும் இந்த விழா சீரும் சிறப்புமாய் நடைபெறும். இதை சுமங்கலிக்கான திருவிழாவாகவும் சில பகுதியில் சிறப்பு செய்து கொண்டாடுவார்கள். இல்லத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்த திருவிழாக்களில் ஒன்றாக திருவாதிரை திருநாள் கருதப்படுகிறது. அன்றைய தினம் திருவாதிரை களி, 7 வகைகளான காய்கறிகளால் செய்யப்படும் பொரியல் மற்றும் அடை ஆகியன பிரசாதங்களாக சிவபெருமானுக்கு படைக்கப்படுகின்றது. இந்த விழா அனைத்து தமிழர்களும் செய்ய வேண்டிய ஒரு சிறப்பான விழாவாகும். இது போன்ற ஆழமான ஆன்மீக கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் புதிய ஆன்மீகம் மற்றும் வரலாறு வீடியோ வெளியிட உங்களது ஒத்துழைப்பையும் உதவியையும் வேண்டுகிறோம். மகிழ்ச்சி.